சாப்பாட்டுக்கு சுண்டை வத்தல் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இப்போ வெங்காயம், தக்காளி, வெந்தயம் ரொம்ப முக்கியம், வெள்ளைப்பூடு, சுண்டை வத்தல், கடுகு, அப்புறம் மஞ்சப்பொடி, வீட்டு மசாலா பொடி அது அரைச்சி வச்சது, அதுக்கப்புறம் ஆச்சி புளிக்குழம்பு பொடி போடுறேன். ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். முழுசாக வெங்காயம் ஏன் போட்டிருக்கேன்னா, இதை வந்து அரைக்க தான் போகிறோம் மிக்ஸியில். ஸோ வதக்கிட்டு அதனால தான் முழுசாக போட்டிருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனையும் தக்காளி எடுத்து போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். கல்லுப்பு கொஞ்சம் போடலாம், போட்டால் சீக்கிரம் தக்காளி வந்து வதங்கிடும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸியில் மாற்றியாச்சு. இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை அரைக்கக்குள்ளேயும் இதில் இன்னொரு எண்ணெய் ஊற்றி சுண்டை வத்தலை வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சுண்டை வத்தல் வந்து கடைசி குழம்பு கொதிக்கிறப்ப லாஸ்ட்டாக போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல போட்டோன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி இதை வறுக்காமலும் போடக்கூடாது உள்ளே. அப்புறம் வடைச்சட்டியில் தாளிக்கிறதுக்கு என்னென்னையும் போட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போடணும், அப்புறம் கடுகு போடணும், அதில் வெள்ளைப்பூடு போட்டுறணும். வெள்ளைப்பூடை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெள்ளைப்பூடு வெள்ளணும், கருவேப்பிலை, அப்புறம் அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். அரைச்சாச்சு. ஃபுல்லாக மையாக அரைக்கக்கூடாது, 1-2 வெங்காயம் தெரியணும், தக்காளிக்கு 1-2 அரைக்கணும். ஃபுல்லாக வலிச்சு போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், வீட்டு பொடி எடுத்து வச்சோம்ல அது, அதுக்கப்புறம் ஆச்சி புளிக்குழம்பு பொடி எடுத்து வச்சோம்னா அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அந்த மசாலா வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடணும். ரொம்ப 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 சிம்பிள். பேஸ்ட்டு மாதிரி பண்ணிட்டோன்னா அப்படியே கட்டியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சுண்டை வத்தல் குழம்பு. கழுவி வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிடலாம். நான் இப்போ வந்து இதை கொஞ்சம் பெரிய சட்டியில் மாற்றிக்கிறேன். பெரிய சட்டியில் மாற்றிட்டேன். கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். மசாலா வடை போகிற வரைக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான். புளிக்கரைசல் வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் புளிக்கரைசல் உள்ளே ஊற்றியாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வத்தல் போட்டுறோம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு, கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக மேலே வந்து நிற்கிது. இந்த திக்னஸ் போதும்னு நினைக்கிறவங்க இதோட இது பண்ணிவிட்டு சுண்டை வத்தல் மாதிரி போட்டுடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். வெள்ளைப்பூடு வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். லைட்டாக வேகும். கொஞ்சம் மேக்ஸிமம் லைட் சிம்மிலே வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வத்தல் போட்டுறோம். லைட்டாக கொதிச்சிடுச்சுன்னா அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டு இறக்க போகும்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி. இது பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக வந்துருச்சு பாருங்க.